12:57 AM, day 59 and day 60. செம்ம அப்செட்டாக இருந்தேன். அதனால தான் அப்லோட் பண்ணலை. ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. யாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். தப்பான ஆளுங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேனோ, ப்ரையாரிட்டி கொடுத்துட்டேனோ, விட்டுட்டு போகும்போது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேனோ, ரொம்ப எமோஷனலாக டிபெண்ட்டாக இருந்துட்டேனோ, என் வாழ்க்கையை பற்றி நிறைய பேசிட்டேனோ, அந்த மாதிரிலாம் நிறைய தாட். சரியாகவே எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. டே 59 மனசே சரியில்லை. பட் எப்படியோ சர்வைவ் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் அவியல் எடுத்துகிட்டு போனேன் சிவாவுக்கு அண்ட் ஜோசப்புக்கு டிஃபன் எடுத்துகிட்டு போனேன். கெரியரில் ரைஸு, ரசம், ஆம்லெட், அவியல் நானும் சாப்பிட்டேன். பாரதி அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவியல். அவங்க எப்படி பண்ணணுன்னு கேட்டாங்க. சொன்னேன். அவங்க ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். வேறு என்ன, ரூபிக்கிட்ட கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணேன். அவளும் டெக்ஸ்ட் பண்ணாங்க. என்னை ரொம்ப கேர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி நிறைய சண்டை போடுவோம். எப்போவுமே ரூபியோட பாசத்துக்கு நான் அடிமை தான். அவள் என்னை கேர் பண்ண மாதிரி, அவள் எனக்கு பாசம் கொடுத்த மாதிரி வேறு யாரும் கொடுத்ததில்லை. ஆனால் அதே அளவுக்கு டாக்ஸிசிட்டி யாரும் கொடுத்ததில்லை. அந்த மாதிரி ஜோசி கூடவே இருந்தா, மூனியும் கூடவே இருந்தா. ஷேடோவுக்கு என்னாச்சு தெரியல. அவள் செக்லூட்டடாகவே இருந்தா. ப்ளூ ட்ரெஸ் தான் போட்டு போனேன். ராயல் ப்ளூ டாப் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் தான் ஆஃபீஸ்க்கு போட்டு போனேன். பசங்களும் என்னை இந்த ஆக்சரிஸ் எல்லாம் ரசிப்பாங்கங்கிறத சிவா கிட்டேருந்து தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கிரீஷ் சொல்லியிருக்கான், இந்த ஆக்சரிஸ் போடு, இந்த ட்ரெஸ் போடுன்னு. அப்போ கூட நினைப்பேன், எப்படி பசங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. சிவாவும் சொன்னப்போ ஓகே, அதுவும் நோட் பண்ணுற ஆள் இருக்காங்கள்ல அப்படின்னு. ஆக்சுவலி சாரீ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் மார்னிங்கே. ஃபெப்பில் எடுத்த சாரீ, அம்மா சாரீ, ப்ளூ சாரீ. அது கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆகிருக்கும். அதுதான் ஸ்டேட்டஸாக போட்டேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டாங்க, இன்றைக்கி நீங்கள் சாரியில் வருவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் வேறு ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னது பழைய ஸ்டேட்டஸ் தான் இப்போ போட்டேன் அப்படின்னு. நான் யார் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னு நினச்சாங்களோ அவங்களாம் பார்த்துட்டாங்க. எனக்கு அது போதும். என் மைண்டு நல்லாவே இல்லை. அதான் வந்தோடனே எதுவுமே யோசிக்காமல் படுத்துட்டேன். அப்புறம் டே 60 நல்லா மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு தான் இருந்துச்சு. ஆனால் மார்னிங்கே கொஞ்சம் வயிறு வலி இருந்துச்சு, சமைக்கவே முடியலை. இன்னொரு கஷ்டம், டே 59 இன்டர்வியூ. அதுதான்
இருக்கிறதுலே பெரிய சேடஸ்ட் மொமெண்ட். அதாவது கேப் ஜெமினி இன்டர்வியூ கால் இருந்துச்சு எனக்கு. 1/2 hourக்கு முன்னாடி சொல்கிறாங்க இன்டர்வியூ இருக்குன்னு. அதுவும் கேரம் ஆடிட்டுருக்கும்போது கரெக்டாக நான் சரு வந்து இன்னொருத்தவங்கள கால் பண்ணாங்க. நான் கேட்டேன் எதுக்குடா அவங்கன்னு. பட் அவன் கூப்பிட்டான். சரி, கரெக்டாக அவங்க நிற்கும்போது கேப் ஜெமினி ரெக்ரூட்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சரு கேட்டான், என்ன ஃப்ளவரு இன்டர்வியூவா அப்படின்னு. அவங்க கேட்டிருப்பாங்க, எனக்கு அவங்க அதை கேட்கணுன்னு இல்லை, அந்த பர்சன் அதை கேட்கணுன்னு எனக்கு இல்லை. பட் அது எங்களுக்குள்ளே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அப்போவே நினச்சேன் அந்த இன்டர்வியூ போச்சுன்னு. இன்டர்வியூவில் தியரிட்டிக்கலாக கேள்வி கேட்டாங்க. ப்ராஜெக்ட் பற்றி பேசினேன், செல்ஃப் இன்ட்ரோ சொன்னேன், நல்லா ப்ராஜெக்ட் பற்றி நல்லா தான் பேசினேன். ஆனால் திடீர்னு தியேட்ரிக்கலாக கொஷின் கேட்டாங்களா, கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் சொன்னேன். அதில் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்கா கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு கொஷின் தான், எதுக்கு தியேட்ரிக்கலாக கொஷின் கேட்குறீங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் தானே எல்லாமே அப்படின்னு. தியரி தெரியாமல் எப்படி ப்ராக்டிக்கல் சொல்லுவீங்க, ஏதாவது என்கேஜ்மெண்ட் அசோசியேட் வந்து கொஷின் கேட்டால் என்னென்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. எனக்கு மைண்டில் வந்து பதில் இருந்துச்சு. அதாவது ஏஐ ஜென்ரேஷனில் இருக்கும், எல்லாமே இப்போ ஏஐ கேள்வி கேட்டால் தெரிய போகுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸும் நான் ஏஐயில் வச்சுட்டு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்க வளரவே இல்லை, அந்த கம்பெனி, அங்கே ஆளுங்களை, அந்த மைண்ட் செட்டு அப்படின்னு தோணுச்சு. சரி, கிடைக்கலன்னா போட்டோம், என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு அந்த கம்பெனிலேயும் அந்த கல்ச்சர்லேயும் அந்த பீப்புளுக்கு இடையிலையோ க்ரோ பண்ண முடியாதுங்கிறத எனக்கு தெரிய வந்துடுச்சு. அதனால் சரி, கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் கேப் ஜெமினி அப்படின்னு. பட் இட்ஸ் ஓகே, ஏதோ நல்லது வர்றதுக்கு தான் சொல்லிவிட்டு அப்செட்டாக இருந்தாலும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் காளான் சாப்பிட போனோம். அங்கே காளான் கடையில் இருக்கிற சின்ன பொண்ணு, அந்த கடைக்காரனோட சித்தப்பா பொண்ணா, செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க என்ன சைட் அடிச்சுட்டே இருந்தாங்க, நானும் சைட் அடிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா வெட்கப்படுறாங்க என்னை பார்த்தா. சரு வந்து சொன்னான், நான் வந்து கடிச்சிடுவேண்ணா, பேசாதீங்க, அவங்க கடிச்சிடுவாங்க அப்படின்லாம் சொன்னான். அப்புறம் நான் சிரித்தேன். அப்புறம் நான் கேட்டேன், என்னை பார்த்தா கடிக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு இல்லைன்ட்டாங்க. அவங்க பெங்களூரில் படிக்கிறாங்க, 7th standard. இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் டே 60 சொல்கிறேன். டே 60 டிஃபன் வாஷ் பண்ணுறதுக்கு பாக்ஸ் திறந்தால் அதில் டைரி மில்க் இருந்துச்சு. செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஜோசப் கொடுத்தேன்ல, அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. கண் கலங்கிடுச்சு எனக்கு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இது எனக்கு சிவாவும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, பாக்ஸில் வந்து ஃபோட்டோ வச்சுட்டு. அப்போ தான் தெரியுது, நமக்கு ஒருத்தவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோன்னா, பிடிச்சிருக்குன்னா நம்ம எஃபர்ட் போடுவோம்ல. யாரும் சொல்லித்தரணுன்னு அவசியம் இல்லைல்ல, தானாக வரும்ல. இதுவே எனக்கு முன்னாடி தோணலை. எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அதை பண்ணலைங்கிற ஒரு வருத்தம் உள்ள இருந்துச்சு. அப்புறம் ரூபிக்கிட்ட நிறைய நேரம் பேசினேன். காலையில் ஐ ஃபெல்ட் பெட்டர். அப்புறம் ஏன்னா ரோபி கூட ரொம்ப நாளாக நல்ல ஒரு பாண்ட் இருந்துச்சு. அது அப்புறம் மது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மது மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமேசானில். எங்களுக்கு இடையில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைலாம் முடிச்சு நாங்கள் பேசணும். கல்யாணத்துக்கெல்லாம் போனேன்ல, ட்வின்ஸ் பார்க்க போனேன். அவங்க
பாப்பா பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே June 4 வருது அண்ணா நகரில் ஆடிட்டோரியத்தில். கண்டிப்பாக வரணும் பேபிமா அப்படின்னா கண்டிப்பாக போவேன். எப்படி நான் போகாமல் இருப்பேன்? அவங்களோட ஃபேரி காட் மதர் ஆச்சே நான். கண்டிப்பாக போகணும். அப்புறம் வேறு என்ன, ஆஃபீஸ் போனேன், கேபில் தான் போனேன். பிளாக் பாடிகார்ன் ஒன்று இருந்துச்சு, புதுசாக வாங்கினது, அதான் போட்டேன். கையில் பாம்பு போட்டேன். கம்மலாம் சேஃப்டி பின் கம்மல் தான் போட்டேன். எனக்கு இது ஜெனரலாக ஃபிட்டாக ஸ்டைலிஷாக இருந்துச்சு. பிளாக் ஷூஸ் போட்டுட்டு, பிளாக் ஷூஸ் இல்லை பெலிஸ், அதான் போட்டு போனேன். போயிட்டு வீடியோ எடுத்தேன். சர்வை வீடியோ எடுக்க சொன்னேன், அப்படி திரும்பி நிற்கிற மாதிரி. ஆஃபீஸில் அவங்க அந்த விண்டோ ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வெளியே இருக்கிற கிளாஸ் வழியாக நேச்சர் தெரிஞ்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாவு வந்து ஹக் பண்ணாங்க, அப்படி ஃபெல்ட் பெட்டர். இந்த வசூல் ராஜா MBBSல கமல்ஹாசன் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கும்போது சொல்லுவாங்க, அப்படி க்ளவுட்ஸை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு லைனு, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜோசப் கிட்ட தேங்க்யூ ஸோ மச், நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்லும்போது பார்த்துட்டே இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பார்க்கவே கூடாது, என் மைண்டு அப்செட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அப்செட் ஆகிடுச்சு. மூட் ஸ்விங்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. சரியாக சாப்பிடவும் இல்லை, டின்னரும் சாப்பிடல, வயிறு வலி சான்ஸே இல்லை. பார்த்தா பீரியட் ஆகிடுச்சு, அதனால தான் கிராம்ஸு, அது வேறு. சிவா நேற்று எனக்கு சிக்கன் அண்ட் எக்கு கொண்டு வந்தாங்க சர்ப்ரைஸாக. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் சாப்பிட முடியல, எக்கு ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்டேன். சாரி சிவா. சிக்கன் சாப்பிடுவேன் தான், ஆனால் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன். இல்லைங்க, யார் மேலே கோவம் இருந்தால் சாப்பிடுவேன். சாப்பிட முடியல. அப்புறம் ஷில்பா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா. ஷில்பா CS. நான் 2008 காணிக்க மாதா ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருந்து படித்த பொண்ணு. அப்போல்லாம் வேறு மாதிரி இருப்பேன், ரொம்ப சைலண்ட்டாக, இன்ட்ரோவர்ட். அன்னைக்கு அவங்க எனக்கு மேகிலாம் கொடுத்துருக்காங்க டிஃபன் பாக்ஸில். எனக்கு ஒரு ப்ரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க 2008. அதெல்லாம் அந்த டைமில் எனக்கு பெரிய விஷயம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாக இல்லையா. அப்போது ஷில்பா எங்கள் காணிக்க மாதா குரூப்பில் தர்ஷனான்னு ஒரு பொண்ணு 4 ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன், கிளாஸ் ஃபோட்டோ. அதில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோவில் நான் இருக்கேன். செம்ம ஃபன்னாக இருக்குது அதில் என்ன பார்க்க. அந்த நான் தான் இவ்வளோ இவால்வ் ஆகிருக்கேன்னு பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது. எப்படி இருந்த பொண்ணு இப்படி மாறிட்டான்னு, செம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஷில்பா டெக்ஸ்ட் பண்ணிட்டு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. எப்படி மறப்பேன், ஒரு காலத்தில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, லைக் ஆமாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் 2008. அப்போ என்ன தெரியும், அங்கே காணிக்க மாதிரியில் 3000 பொண்ணுங்க நாங்கள். எல்லா பொண்ணுங்களும் வேறு லெவலில் இருப்பாங்க, பொண்ணுங்களே சைட் அடிக்கல, அந்த மாதிரி அழகாக இருப்பாங்க. ஷில்பா ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு சாரி கல்யாணத்துக்கு கூப்பிட முடியல, அந்த டைமில் யோசிக்கலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன் பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக நல்லா இருங்க, நான் எதையுமே மறக்கலை, நீங்கள் மேகி கொடுத்தது, எனக்கு ப்ரேஸ்லெட் கொடுத்தது எதுவுமே மறக்கலை அப்படின்னு அவங்க ஹார்ட் போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பெங்களூரில் இருந்தாங்களாம், இப்போ யூஎஸில் போயிட்டாங்களாம். ஹாப்பி ஃபார் ஹர். அப்புறம்
சரு வந்து என்னோடய ரிங்கு வந்து ஒன்று போட்டுட்டு சுற்றிட்டே இருக்கார். அதுக்கு நான் வந்து நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி நானும் சுற்றிட்டு இருக்கேன். சொல்லி அவனை கலாய்ச்சிட்டே இருப்பேன். ரிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். பல்மோனாஸ் ரிங், கலர் போகாது, ஆன்டி டார்னிஷ். அவனுக்கும் அது கைக்கு நல்லாயிருக்கு. சரி அவன் போட்டு சுற்றட்டும்னு விட்டுட்டேன். என் ப்ளேஸில் ஒருத்தங்க வந்து பேசினாங்க. எனக்கு என்ன அப்போன்னு இல்லை, எனக்கு என்ன கரெக்டாக தேவைப்படுதோ அது கரெக்டாக கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். அதாவது லைஃப் ஸ்டோரி தான் சொன்னாங்க. அரேஞ்ச் மேரேஜ் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேறு சிட்டியில் வாழ்ந்துருந்தாங்க. ஃபோனில் தான் கான்வர்சேஷன், அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன்லாம் ஆகும். ஒரு டோனில் பேசுகிறது வேறு டோனில் தான் நம்ம பர்சீவ் பண்ணுவோம். நிறைய பிரச்சனை இருந்துச்சு. கிராண்ட் பேரண்ட்ஸோடு தான் வளர்ந்தாங்க. சின்ன வயசுலேயே எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பர்சனோட சேல்ரியில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற அந்த டைமில் அவங்க கூடவே இருந்தாங்களாம் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக, கம்ப்ளைண்ட் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு. அப்போ தான் வந்து ஹஸ்பண்டுக்கு புரியுது கிடைச்ச ஒய்ஃப் வந்து ஜெம்னு. அவங்க கல்யாணம் ஆன டைமில் இப்போ பீரியட்ஸ் ஆகும், பேம்பர் பண்ணணும் தோணும். அந்த லவ், அந்த கேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்காது, கேட்டுட்டும் கிடைக்காதுன்னுவாங்க. அப்புறம் அது கேட்குறதே நிறுத்திட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள அவ்வளோ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் லைஃப் நீ பார்த்துக்கோ அப்படின்னு. இன்றைக்கி அவங்களுக்கு 2 பேபிஸ். ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இன்னொரு பொண்ணு வந்து 1.5 தான் ஏஜ். ஆனால் இப்போ அவங்க குழந்தைங்கள விட்டு வேறு சிட்டிக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும் தோணிருக்கு. ஹஸ்பண்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, உனக்கு என்ன தேவை நீ பண்ணிக்கோ, உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு. அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இமோஷனலாக நம்ம டிபெண்டே ஆகக்கூடாது யார்கிட்டேயும் அப்படின்னு. அது எவ்வளோ ட்ரூ தெரியுமா? என்னால் பண்ண முடியாத ஒன்றும் அதுதான். யாராவது கொஞ்சம் பாசம் கொடுத்தா அவங்க பின்னாடியே போயிடுவேன். அந்த பாசத்துக்காக ஏங்குவேன். மறுபடியும் கிடைக்காதான்னு தோணும். அவங்க சொன்னது அவ்வளோ ஹார்ஷ் ட்ரூத், மறக்கவே மாட்டேன். அது இப்போ மூட் ஸ்விங்கில் சொன்னாங்களா, மூட் ஸ்விங்னால இன்னும் ரொம்ப டீப்பாக இருந்துச்சா தெரியல. எனக்கு ரொம்ப தேவைப்பட்டதும் அதுதான். அவங்க சொல்லும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சு. எப்படி குழந்தைங்கள்லாம் விட்டு இருக்க முடியுதுன்னு தெரியல. எனக்கு என் பேரண்ட்ஸை விட்டு நான் வந்துட்டேன், வீட்டை விட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அப்பா அம்மா பாசத்துக்கு நிறைய ஏங்கியிருக்கேன். என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஏங்கியிருக்கேன். அதனால தான் என்னமோ யாராவது கொடுத்தா அப்படியே அவங்க தான் எல்லாமே அப்படின்னு தோணுது போல். அவங்க சொன்னப்போ வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க பாப்பாங்கள. பட் இதுதான் எல்லாம் நல்லதுக்கு தான், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அது செம்ம அட்வைஸ். நான் கண்டிப்பாக
என்னால் அடாப்ட் பண்ண முடியுமா தெரியல, பட் ஐ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை இட் அவுட். அப்புறம் நிறைய லைக் பாடி ஃபிசிக்கலாக நல்லா பெயின் இருந்தாலும் பேசி சிரித்து அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. சரியாக நான் சாப்பிடவே இல்லை, மாம்பழம் தான் சாப்பிட்டேன். அது ஒரு 4 பீஸ் சருவோட மாம்பழம். சரு எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. கீழே போயிட்டு ஜூஸ் குடிங்க ஃப்ளவர்னு சொல்லி ஜூஸ் வாங்கிட்டு ஒரு பழமும் வாங்கி கொடுத்தாங்க. அதில் தான் சர்வே பண்ணேன். இப்போவும் எனக்கு அவங்க சொன்ன அந்த இதுலேருந்து மீண்டு வர முடியலை. அதுலேயே நான் ஸ்டக் ஆகிட்டேன். ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், நான் பாசம் கொடுத்த எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது என் தப்பு தான். அவங்க இன்னொன்று கூட சொன்னாங்க, நம்ம யார்கிட்டையாவது எனக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க அது பண்ணாமல் இருக்கும்போது அதுதான் ரொம்ப ஹர்ட் ஆகும். சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சொல்லிவிட்டு அது பண்ணலைன்னா. அதனால் நம்ம சொல்லவே கூடாது. யாருக்கும் நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள்லாம் தானாக பண்ணுவாங்க, பிடிச்சிருந்தா பண்ணணும்னு இருந்தா அப்படின்னாங்க. I agree with her 100%. அதான் பெஸ்ட் லெசன். நேற்று இன்னொன்று நடந்துச்சு. சாயோட பொண்ணு இங்கே இன்டர்னாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் பற்றியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதுவும் பண்ணேன். ரோபியோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி கொடுத்தேன். ரோபி கூடயே ரொம்ப நேரம் பேசினேன். ஃபெல்ட் பெட்டர். நம்மளை எஸ்பெஷலி இந்த மூட் ஸ்விங் டைமில், பீரியட்ஸ் டைமில் பாசமாக நல்ல வார்த்தை சொன்னாலே நான் உருகிடுவேன். புரிஞ்சுக்கிற மாதிரி இன்றைக்கி சண்டே போடல, அதுவும் ஐ ஃபெல்ட் குட். ஸ்பெசிஃபிக்காக யாரை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப ரெக்ரெட் தான் பண்ணுறேன். பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் அதுதான் பண்ணுறேன். மேபி இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே ஆகிடுச்சு, எப்போ தூங்கி எந்திரிப்பேன் தெரியல. இந்த வயிறு வலியில் தூங்க முடியுமான்னு கூட தெரியல. எப்படியாவது தூங்கணும், எப்படியாவது மைண்டை மாற்றிக்கணும். அவங்க சொன்னதை அடாப்ட் பண்ணணும். இமோஷ்னல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் யோசிச்சுட்டே இருப்பேன், எனக்கு என்ன நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு. ஏன்னா பாசிட்டிவ் நான் எனக்கு தெரியும். எம்பத்தட்டிக்காக இருப்பேன், கைண்டாக இருப்பேன், நிறைய லவ் கொடுப்பேன், நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். தனியாக என்ன பண்ணால் எனக்கு பண்ணணுன்னாலும் எனக்கு தயக்கம் இல்லை. தனியாக எங்கே வேணால் போவேன், என்னோடய டிசிஷன் நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு. ஆனால் என்னோடய நெகட்டிவ் என்னென்னா எனக்கு இப்போ தெரியுது, இமோஷ்னல் டிபெண்டன்சி. ரொம்ப நாள் நான் பிளைண்ட் பிலீவர்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பிளைண்ட் பிலீவர்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படியே நான் ட்ரஸ்ட்டாக அப்படி இருக்க அப்படி இல்லை. ஒருத்தவங்களை நம்புறது பிளைண்டாக அப்படி நம்புறதும் இல்லை. இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம்தான். ஆனால் அது இன்னும் பெட்டராக சொல்லப்போனால் கரெக்டிவ் இந்த இமோஷனல் டிபெண்டன்சி தான். அது மட்டும் நான்
கற்றுக்கிட்டா சான்ஸே இல்லை. அதில் தான் நான் இன்னும் ப்ரொஃபிஷியன்ட் ஆகணும், ட்ரை பண்ணுறேன். இன்னும் நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போகல. எப்போ தான் நான் போகிறேன்னு எனக்கு தெரியலை. அடுத்த பீரியடும் ஆயிடுச்சு. இனி இந்த பீரியட் முடித்து அட்லீஸ்ட்டு ஜூனில் இருந்தாவது ட்ரை பண்ணணும். 21 கிளாஸ் ஸ்விம்மிங். மேபி இன்னும் அதை என்ன ஹீல் பண்ணணுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். வீக்கெண்டு எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் எதுவும் பிளான் பண்ணல. மேபி சடனாக எங்கேயாவது போகணுன்னு தோணால் போகணும், அவ்வளோதான். 2 டேயோட எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்.